நமக்குள்ள ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத அருவருப்பு வந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட காரியம் செய்தால் வெளியே என்ன செய்திடணும்? துரத்து. இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், என் வீட்டுக்குள்ள இந்த அருவருப்புக்கு இனி இடம் கிடையாது, எங்க சபைக்குள்ள இந்த அருவருப்புக்கு இடம் கிடையாது, இனிமேல் என் வாழ்க்கையில இந்த பாவத்துக்கு இடம் கிடையாது. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆக நம்மை சுத்திகரிக்க, பரிசுத்தப்படுத்த தேவன் பக்தி வைராக்கியம் காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசிங்க, ஜெபிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். கர்த்தர் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், அதாவது நீ ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தீனா சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். நீ புரிந்து சொல்லி முடிக்கிறேனே, நீங்கள் கர்த்தர் தயவு ருசி பார்த்து உண்டானால் அப்படின்னா நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா, நீ கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால், நீ ஆண்டவர் நேசிக்கிறது உண்மை என்றால் அப்படின்றார் பவுல். நீ எப்படி ரியாக்ட் பண்ணணுமா? சகல துர்குணத்தையும் அங்க லிஸ்ட் போடுறார் பாரு. முதல்ல என்னவா? சகல விதமான இந்த குணம் அந்த குணம் அப்படிலாம் கிடையாது, எல்லா விதமான பொல்லாத குணம். அது கோபமா இருக்கட்டும், எரிச்சலா இருக்கட்டும், கசப்பா இருக்கட்டும், தகாத வாயின் வார்த்தைகளா இருக்கட்டும், பிறரை காயப்படுத்துறது, மாம்ச வைராக்கியம், மாம்ச பிடிவாதம், எல்லா துர்குணத்தையும் என்ன செய்யணுமா? ஒழிக்கணுமா. அடுத்து என்ன பண்ணணுமா? சகலவித கபடம்னா மாய்மாலம். நீ மனுஷனை திருப்திப்படுத்த அல்லது ஊழியக்காரர்களை திருப்திப்படுத்த, விசுவாசத்தை திருப்திப்படுத்த கபட நாடகம் என்ன செய்யாத, போடாத. மாய்மாலமான வாழ்க்கை என்ன செய்யாத, வாழாத. இந்த துர்குணம், இந்த மாய்மாலம், அடுத்தது வஞ்சகம், பொறாமை, சகலவித இதெல்லாம் என்ன அப்படின்னா அடுத்தவர்களுக்கு விரோதமா நம்ம செய்கிற காரியம். மற்றவனை ஏமாற்றி வஞ்சித்து அடுத்தவனுடைய பறிச்சு கொள்றது, அடுத்தவளை புறங்கூறுகிறது, பொறாமையினால் மற்ற காயப்படுத்துறது, இப்படி எந்த விதமான பொல்லாத காரியம் உனக்குள்ள இருந்தாலும் அது எல்லாம் நீங்க ஒழித்து விட்டு, அப்படின்னா கொன்னுட்டு உங்களை விட்டு அகற்றி போட்டுட்டு புதிதாய் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுதான் கலப்படம் இல்லாத ஒரு ஞானப்பால். ஒரு குழந்தைக்கு எப்படி பால் தேவையோ அது போல் நீ வளரணும்னா இந்த ஞானப்பாலாகிய வசனத்து மேல வாஞ்சையா இருந்து தினமும் வாசி. இந்த வசனம் எதெல்லாம் உன்னிலிருந்து வெளியே துரத்துறோன்னு விரும்புதோ, இந்த வசனம் என்ன உங்கள்கிட்ட பேசுதோ அதுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படைந்து உன்னை பரிசுத்தமாக்கிக்க. அந்த பரிசுத்தமாக்குவதில் நீ காண்பிக்கிற அந்த வைராக்கியம் தான் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா.